ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். ஷார்ட்ஸில் பார்த்துருந்துப்பீங்க என்ன சமையல்னு. வாங்க அதோடைய வீடியோ தான், அந்த ஃபுல் வீடியோ தான் இது. இந்த பக்கம் கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு எப்பயும் போல் தான் ஒரு செகண்ட் அமர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி வச்ச பீன்ஸை நம்ம போட்டுக்கலாம். நல்ல என்ன சொல்கிறது, பீன்ஸ் சூப்பர் பீன்ஸ். ஆனால் ஒரு வாரம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாடவே இல்லை, நல்லா இருந்தது. இப்போ இந்த பக்கம் 75 கிராம் பாசிப்பருப்பு நான் வந்து வேக வச்சுருக்கேன். இந்த ஏன் நான் க்ளோஸ் பண்ணல அப்படின்னா, இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு காய்க்கு நான் பாசிப்பருப்பு எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம தேங்காய் போடலை பொரியலுக்கு, அதனால் நான் பாசிப்பருப்பு தான் போட போகிறேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு, அரைவேக்காடு வெந்துருச்சு. அதை நம்ம பீன்ஸோடு சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற பருப்பில் நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். அதாவது சாம்பாராகவும் இல்லாமல் உப்பு பருப்புமாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி வயிறு கொஞ்சம் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த ஒரு வாரமாக டயட்டில் வேறு இருந்துகிட்ருக்கேன். டயட்னா ஒன்றும் இல்லை, மத்தியானம் சாப்பிட்றதான். எப்போயுமே காலம்பரையும் சாப்பிட மாட்டேன். என்ன இந்த காஃபி கொஞ்சம் ஸ்வீட்டு இந்த இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. சரி, அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக தான். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இதெல்லாம் பெரட்டி ஒரு 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 கொஞ்சம் போல் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 7-8 கத்திரிக்காய் இருக்கும், ஒரே ஒரு தக்காளி இருக்கும். இதை நம்ம போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பச்சை மிளகா போடலை, நம்ம மசால் பொடி தான், நம்ம சாம்பார் பொடி தான் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ரொம்ப காரம் கம்மியாக தான் இன்றைக்கி சேர்க்குறேன். காலம்பரை பையனுக்கு காலம்பரையே இப்போ இந்த விரத நாட்களுங்கிறனால காலம்பரையே பையனுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்து விட்டுறது கடைக்கு. இதுக்கு 1 டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி, எப்பயும் போல் ஒரே 1 டீஸ்பூன் தான். நம்ம துவரம்பருப்பு போட்டோம்னா அதுக்கு நம்ம புளித்தண்ணி சாம்பார் பொடி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே போடலாம். அந்த துவரம்பருப்புக்கு வந்து அந்த காரத்தெல்லாம் இழுக்கக்கூடிய ஒரு இது இருக்கும். ஏன்னா பாசிப்பருப்பு வந்து அப்படி கிடையாது. நம்ம அதுக்கு பாசிப்பருப்பு சாம்பாருக்கு நம்ம எல்லாமே அளவாக போட்டால் தான் அது நல்லாயிருக்கும், இல்லைன்னா அது நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். துவரம்பருப்புக்கு வேறு, பாசிப்பருப்புக்கு வேறு தான். பாசிப்பருப்பு டால் மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு காரம் தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் அந்த கொஞ்சம் டால் மாதிரி தான் வைக்கிறேன், காரம் இல்லாமல் சாப்பிடணுன்றதுக்காக. இந்த பக்கம் ஒரே ஒரு விசில் விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போயும் இது நல்லா காய் வந்து கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து நான் வதக்கிறனால இப்போ கொஞ்சம் நல்லா மலர்ந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 செகண்டில் நம்ம காயும் இறக்கிக்கலாம். இந்த பக்கம் ஒரே ஒரு விசில் தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கத்திரிக்காய் போட்டு ஒரே விசில் தான். நீங்கள் என்ன காய் போட்டாலும், கத்திரிக்காயாக இருக்கட்டும், பூசணிக்காயாக இருக்கட்டும், சவுச்சவாக இருக்கட்டும், நீங்கள் எந்த காய் போட்டாலும், கேரட்டாக இருக்கட்டும் போட்டாலும் ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும் சாம்பாருக்கு. ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா சாம்பாருக்கு நல்லா இருக்காது. இந்த பக்கம் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகும் வெந்தயமும் போட்டுக்கலாம் சாம்பாருக்கு தாளிப்பு. இன்றைக்கி இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் செய்கிறேன். ஏன்னா 2 காய் வச்சா சீக்கிரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பையன் 1 காய் வைங்கம்மா அப்படிங்கிறனால இந்த 2 நாளாக 1 காய் வச்சிட்ருக்கேன். ரெண்டாவது இப்போ கொஞ்சம் காரம் 2-3 நாளாக சேர்க்குறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா முந்தானேத்திக்கு ஹெவியாக சாப்பிட்டாச்சு. என்ன நம்ம அளவாக கம்மியாக பண்ணாலும் மீதமாகிடுது. அதனால் இன்றைக்கி அளவாகவே தான் செய்கிறேன். ஏன்னா நைட்டுக்கு டிஃபனுங்கிறனால மத்தியானம் ஒரு நேரத்துக்கு தான், இதுவே 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுது நான் வைக்கிறது. இதுக்கு கடுகு வெந்தயம் பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து கொட்டியாச்சு, அதாவது தாளிச்சாச்சு. இனிமேல் சாம்பார் அதை ஒரு விசில் விட்டு அமர்ந்தோடனே நம்ம எடுத்து இதில் நம்ம கலந்துக்கலாம். ஒரு சூப்பரான டால் மாதிரி இருக்கும். ஆனால் சாம்பார் ஏன்னா நம்ம பாசிப்பருப்பில் வைக்கிறோம் இல்லையா, துவரம்பருப்பு டேஸ்ட்டு வேறு, பாசிப்பருப்பு டேஸ்ட்டு வேறு தான். இங்கே பாருங்கள் எப்படி மலர்ந்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விசில் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், போகிறோம். நீங்கள் 2 விசில் விட்டிங்கன்னா ரொம்ப கொலன்னு போயிடும், நமக்கு காய் உருவமே தெரியாமல் போயிடும். இந்த அளவுக்கே போதும். எப்பயும் கொஞ்சம் அப்படி இருந்தால் 2 மசிச்சிருங்க கரண்டியில் வந்து, அதாவது குழம்பு கரண்டி இருக்கு இல்லையா, அதில் 2 நல்லா மசிச்சிருங்க. நான் இன்றைக்கி குழம்பு கரண்டி போடலை, ஏன்னா நல்லாவே வெந்துருச்சு. இப்போ சாதம் வந்து அளவாக தான் வச்சுருக்கேன். அவங்க சாப்பிடும்போது நான் வந்து சாதம் திரும்ப சூடாக வச்சுக்குவோம். சின்ன குக்கர்னுங்கனால சீக்கிரம் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஃபைனலாக சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஒரு சின்ன மாம்பழம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு. பையன்லாம் மாம்பழம் சாப்பிட மாட்டார், மருமக பொண்ணு நானும் தான் சாப்பிடுவோம். இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே பசுமை மாறாமல் ஒரு பீன்ஸ் பொரியல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல். இங்கே பாருங்கள், ஒரு சூப்பர் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சேர்ந்து சாப்பிட்லாம். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.